காலம் கிரகங்கள் கையில். உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து. வைகாசி மாத பலன்கள். கோச்சார கிரகங்களான சூரியன் ரிஷபத்தில் பயணிக்கும் காலமே வைகாசி மாதமாகும். 14/5/2024 முதல் 14/6/2024 வரை உள்ள 12 ராசிகளுக்கு உண்டான வைகாசி மாத பலன்கள் இதோ. மேச ராசி அன்பர்களுக்கு தொட்டது துலங்கும், பொன் கொழிக்கும் மாதம். தொழில் சிறக்கும், உத்தியோகம் சிறப்பை கொடுக்கும், பெண்களால் தனவரவு உண்டாகும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், தடைகள் நீங்கும், பொருளாதார நிலை மேன்மையடையும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபட மேன்மேலும் வளர்ச்சியடைவீர்கள். அடுத்து ரிஷபராசி. அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும், உத்தியோகத்தில் இருந்து வந்த பதட்டம் நீங்கும், வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும், உடல் நோய்க்கு தீர்வு கிடைக்கும், விரயங்கள் அதிகரிக்கும். இம்மாதம் இறுதியில் மன மகிழ்ச்சி ஏற்படும், தொழிலில் மேம்பட பிரதோஷ வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்கள். சுய தொழிலில் முயற்சி ஏற்படும், எண்ணம் ஏற்படும், சகோதர வழியில் ஆதாயம் உண்டு, உத்தியோகத்தில் அலைச்சலை கொடுக்கும், இடம் பூமி வாங்கும் யோகம் அல்லது இதனால் நன்மை உண்டாகும், எதிர்ப்புகளை வெல்ல பஞ்சமி திதி அல்லது புதன் கிழமைகளில் வாராகி அம்மன் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டு, தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல தகவல் வந்தடையும், வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் உண்டு, இடம் பூமியால் யோகம் உண்டு, புதிய இடம் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும். இம்மாதம் தடைகள் நீங்க அம்மன் வழிபாடு சிறந்ததாகும். சிம்ம ராசி அன்பர்கள். சனி பகவானின் பார்வை ராசியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும், அலைச்சல்கள் வீண் விரயங்கள் உண்டாகும். இம்மாதத்தில் பிற்பகுதியில் தொழிலில் முன்னேற்றம் உண்டு, புதிய வாய்ப்புகள் வரும், பொறுப்புகள் அதிகரிக்கும், பொறுமை அதிகம் தேவைப்படும். இம்மாதம் இனிமையாக இருக்க நடராஜ பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்கள். குரு பகவானின் பார்வையால் மனக்குழப்பங்கள் நீங்கும், தடைகள் நீங்க புற்றுக்கண் வழிபாடு நல்லது, பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும், கல்வியில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடும், கடமையை செவ்வனே செய்யுங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும், புதன் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு நன்மையை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், அலைச்சல்கள் ஏற்படும், மன சஞ்சலங்கள் உண்டாகும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், மன மகிழ்ச்சி ஏற்படும், இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் உண்டாவதற்கான அறிகுறிகள் ஏற்படும், எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சி நடைபெறும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும். விருச்சிக ராசி. குடும்பத்தில் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும், கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை, வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள், புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும், விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கிவிடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தை வழி உறவுகளிடையே விரிசல்கள் ஏற்படும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், உத்தியோகம் தொழிலில் இடமாற்றம் உண்டு, ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை, உடன் பிறந்தவர்களிடத்தில் குடும்ப உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும், நீண்ட தூர பயணம் ஏற்படும், முன்னேற்ற பாதையில் தடைகள் உண்டாகும், தடைகளை நீக்க துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி அன்பர்கள். கடன் சுமைகள் குறையும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் உண்டாகும், பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், சேமிப்புகள் உயரும், வீடு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை உண்டாகும். இனிமையான மாதமாக இந்த மாதம் அமையும்.
கும்பராசி அன்பர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட அனுசரித்து செல்லுங்கள். வரவு எட்டனா செலவு பத்தனா என்பது போல வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் தடை ஏற்பட்டு பின் நிறைவேறும். சகோதர வழியில் சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைப்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இம்மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபட தடைகள் மற்றும் மனபயம் நீங்கும். மீனராசி அன்பர்கள், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். பதவி உயர்வு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்களில் நன்மைகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடமிருந்து ஆதாயம் ஏற்படும். வெற்றி கொடுக்க நாட்டுவீர்கள். இம்மாத இறுதியில் புதிய வீடு வாங்க யோகம் உண்டு. மாமன் அத்தை வழியில் மனக்கசப்பு உண்டாகும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் ராகு நேரத்தில் புற்றுக்கண்ணுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்மை உண்டாகும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.